அன்பிற்குரிய தோழர்களே வணக்கம். வருகின்ற 25/5/26 அன்று திருச்சியில் சனாதன ஒழிப்பு என்கிற தலைப்பை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மக்கள் கலை இலக்கிய கழகம் தலைமையேற்று நடத்த உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களது தோழமை அமைப்புகளும் பங்கேற்க உள்ளன. இந்த சனாதன ஒழிப்பு என்கிற இந்த தலைப்பை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான காரணம் நீங்கள் அறிந்த ஒன்றுதான். குறிப்பாக புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற முதல்வர் விஜய் அவர்கள் முன்வைத்த தீர்மானத்தின் மீது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரது உரையின் இறுதியில் சனாதன ஒழிப்பு என்று பேசி முடித்தார். அப்படி கருத்து தெரிவித்த காரணத்திற்காக அவர் பதவி பறிக்கப்பட வேண்டும், வழக்கு பதியப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்து முன்னணி என்கிற அதன் துணை அமைப்பின் மூலமாக. இதுவன்றி விஸ்வ இந்து பரிஷத் என்கிற அதன் சங்க பரிவார அமைப்பும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. உதயநிதி ஸ்டாலின் மீது ஏற்கனவே வழக்கு பதியப்பட்டு இருக்கின்ற நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சனாதனம் என்றால் என்ன, சனாதன ஒழிப்பு ஏன் அவசியம் என்பது குறித்து மக்களுக்கு விளக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகிறது. குறிப்பாக கார்ப்பரேட் காபி பாசிசத்தை வீழ்த்துவோம் என்கிற அரசியல் முழக்கத்தை முன்வைத்து களமாடிக் கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற அமைப்புகள் சனாதனம் குறித்த தெளிவை இந்த அரசியல் விவாதம் நடக்கின்ற இந்த தருணத்தில் மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை உள்ளதால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். இதில் திரளாக தோழர்களும் மக்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.